மயிறு நான் சொன்னேன் பேசுன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். டவுட் வராதா? ஒன்றும் பண்ண மாட்டாரா? நமக்காக ஸ்டேஷனில் போய் பேசிட்டு வந்துக்கிறேன்றாரு. உங்கள் எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். ஒன்றும் பண்ணி தர மாட்டான். நம்பாத. அவர் எப்படி வேணா இருக்கட்டும். இப்போ ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதோட நல்ல சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. சான்ஸ் கிடைக்கிறதுக்காக பண்ணுற வேலையாடாது. போட்டா மூதி. நம்ம என்ன நினச்சோம்? நம்ம சான் இப்படி ஆயிடுச்சு. மொத்தம் ஒரு உயிர் தான் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி அடிச்சு விட்டுருவோம். செந்தில் நான் வேணுங்கிறேன் வார்த்தை 3 அதே சொல்லுங்கிறேன். ஸ்கெட்ச் போட்டது ராஜனுங்கடா. ஸ்கெட்ச் போட்டு தெரிஞ்சது கொத்தா செத்தோம். தெரிஞ்சாதானடா மொத்தம் முன்னாலேயே ஓக்குறோம்டா. நம்ம பேசினு சொல்ல தம்பி கொடுத்தானே இருந்தான். சொல்லிருக்க மாட்டானா? அண்ணா திரு வாந்தி எடுத்துடுங்கிறா. பார்த்துக்கிறேன். ஏய் செந்தில் இது பாரு வேணாம். நீ வேற என்ன எட்டி பார்த்துருக்குற. சேஃப்டி டேபிளில் புல்லு போட்டு வச்சுக்கண்டா. பார்த்தாரு பத்த பார்க்கணும். அவனா நம்மளை செஞ்சு பார்த்தோம். பயமாக செந்தில். எனக்கு கூட தான் பயமாகுது. அதான் தான் சொல்கிறேன். பேசின மாதிரி அடிச்சு விட்டேன். செந்தில் வேணா வேலு இது கரெக்டாக இருக்காது. நான் சொல்கிறது பார்க்குதுடா. எப்படா தப்பாகும்? போடா நீ சொல்கிறதாண்டா தப்பாகுது. அவர் தான் சொல்கிறாரு. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? என்ன இதுலேருந்து விட்டுருங்க. செந்தில் நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுடா. என்னத்தை யோசிக்குது? அதான் முடியாது. சொந்தமாக லைஃப்பில் ஏதாவது பண்ணலாம் விட மாட்டீங்களே. கல்யாணத்தை பற்றிலாம் இந்த மாதிரி செட்டில் ஆனதுக்கப்புறம் யோசிக்கலாண்ணா. இன்னுமாடா வாந்தி எடுத்துனுங்கிறான்? வந்துருக்குறாண்ணா. அரசியலுக்கு போயிடா ஈஸியாக செட்டில் ஆயிடலாம். அது நம்மளுக்கெல்லாம் செட் ஆகுது. இந்த அவன் தான் முத்தனை பண்ண செந்தில் எனக்கும் தெரியும்டா. நீ அரசியலுக்கு தான் போகணுன்னா நான் சொல்கிறதுக்கு இந்த முத்தண்ணை பின்னாடி மட்டும் போவாத. அந்த ஆளுக்கு ஒன்றுமே தரலடா. தம்மோடு அடுத்து ஜானகி அம்மா வருவோம் நெடுஞ்சலியம் வருவார்னு சொல்லுங்கிறாரு. யார் என்ன வேணால் சொல்லட்டும். நான் சொல்கிறது தான் நடக்க போகுது. அடுத்து ஜெயலலிதா தான் வரப்போகிறாங்க. அதே பின்னா ஆரம்பிக்கிறாப்புல நெடுஞ்செழிங்கிறாப்புல இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்குலாம் வயசாகி போச்சுடா. ஏன்னா திருநாகசிக்கிறாப்புலையா யூத்தா? அவர் தான் அந்த அம்மாவை டாப்புக்கு தூக்கி வர போகிறார். எப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து வண்டியை விட்டு அந்த அம்மாவை கீழே தந்தாங்களோ அப்போவே இவங்கெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. அந்த அம்மா டாப்புக்கு போயிடுச்சு. தலைவர் இன்னும் சாவே இல்லை தெரியுமா உனக்கு? இதனோட பேய் கதை. நிறைய பேர் தெரியாது. சீக்கிரம் மேட்டுனா அது அவர் கையில் கட்டிக்கிறாருல வாட்ச். அது அமெரிக்காவில் செட்டிங் பண்ணது. ஹார்ட் நின்றுச்சுன்னா வாட்ச் நின்றும். இப்போ வரைக்கும் வாட்ச் நிற்காத ஓடுனுக்குது. உனக்கு யார் சொன்னா? நேற்று நம்ம பிள்ளைங்க சமயதாண்ட போய் காது வச்சு கேட்டுக்கிறானுங்க. டிக் 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 டிக்னு ஓடினே இருக்குதான். எதையாவது ஓடிட்டு இருக்காரா? இல்லைண்ணா சொல்லு. யார் விசுவாசமாகறாங்க யார் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளே போய் பார்த்துக்கிறாரு. டேய் செந்தில், உன் அரசியல் பிளானிங்க்கு இந்த லூஸ் பையே செட் ஆக மாட்டான். இப்போல்லாம் எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தான் தெரியும். நாளைக்கு தலைவர் எழுந்து நீங்கள் சொல்லுவீங்க. நீ சொன்னது என்னடா இது? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? போவாதீங்கன்னு சொன்னாடா. நான் தான் கேட்காது. என் தம்பியெல்லாம் அப்படி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுடா. இதுக்காக செந்தில், என்னாச்சு உனக்கு? உன்னா வேலு நான் தெரியாமல் நடந்துச்சுண்ணா. வேணா தானே நினச்சோம். நாங்களே கட்ட விடுவோம். நீ எங்களை சாவச்சிருந்தா சாரி நான் தப்பா தம்பிங்க பேச வந்து குத்திட்டீங்கல்ல. இருண்டா டேய், ஹாஸ்பிடல்ல சேர்ந்து உங்க எல்லாரும் போடுறா. ஆனா ஒண்ணு இல்ல நாங்கறனா. ஏய் வேலே அண்ணா கொஞ்சம் கொடுங்க. ஹாஸ்பிடல் போய் நான் வேணா. அவனெல்லாம் அவசரப்பட்டாங்க. நீ அவசரப்பட்டாங்க. இதெல்லாம் சொல்லாதண்ணா. இது இங்கேயே முடிச்சுட்டோம். நீ அவனுங்களை விட்டு போயிடலாண்ணா. இவனுங்களாம் சேர்ந்தா குத்துறாங்க. அண்ணி சொல்லிடாத. அதனால தாங்க முடியாது. நீ போடா. செந்தில், அண்ணெல்லாம் முட்டு மாதிரி அரசியல்வாதிகள்லாம் அவங்கள காலி பண்ணிடுவாங்கடா.
உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுடா, காலைல வந்து பிச்சை அவசரப்பட்டுட்டீங்கடா. உங்களை செய்கிறக்கு அண்ணன் பொருள் இருப்பேன் நினச்சிட்டிங்கல்ல, எனக்கு நீங்கள் தான்டா எல்லாம். நான் நீ இப்படி வெளியில் கஷ்டப்படுறத பார்க்க முடியலண்ணா. செத்துண்ணா. அப்படியே அவ்வளோ துணிக்க விடாதீங்களா, கரெக்டாக விட்டுங்கண்ணா. கூட்டு வரேன்னு சொல்லி தானே எட்டு போனேன். பேச மாட்டேன், என்ன அடி விட்டு வந்து திட்ட. ஐயோ அண்ணே, இதை எப்படி அம்மா மறக்க முடியும்? இதயம் குமுறுதே. கூடருன்னு சொன்னேன், நீ போயிட்ட. இப்போ நான் என்ன பண்றது? எங்க போறது? சொல்லு மாமா, கேக்குறல, சொல்லு. சந்திரா, ராஜன் நல்லவன், அவனை சாவடிச்சவங்க விடக்கூடாது. இது விஷயமா எந்த உதவியும் நானும் ஒரு அன்னைக்கு நினைச்சு தயங்காத கேளு. சந்திரா, ஐதுருமா, நீ அழுவாத இருக்கக்கூடாதுமா. நான் அதுக்கு என் மாமாவை சாவச்சவனுங்கெல்லாம் சந்தோஷமாக தானே இருப்பானுங்க. அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு போய் எல்லாருமா சேர்ந்து சாவச்சிட்டானுங்கள. மாமா, அவனுங்க எல்லாரும் பிச்சு தனித்தனியாக்கி ஒருத்தனை ஒருத்தாச்சுன்னு சாவுற மாதிரி செய்வேன். அதில் கட்சியால் செத்ததுக்கு அப்புறம் தான் மாமா நான் ஆயிவேன். ராஜன் சாவோட அவன் வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் மாறி போச்சுன்றது அன்புக்கு அன்னைக்கு புரிஞ்சுது.